வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது அனைவருக்கும் மிக மிக முக்கியமான பதிவு. அதாவது சோமவாரம் திங்கட்கிழமை என்று அமாவாசை அன்றைய தினம் அமாவாசை வருவதனால் சோமவாரத்தில் வரும் அமாவாசை என்று அரச மரத்தை, அதாவது அரச விருட்சத்தை பிரதட்சணம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சோமவார அமாவாசை தினத்தன்று அரசமர பிரதட்சணம் செய்து சாட்சாத் பரமேஸ்வரன், பரமேஸ்வரி, லக்ஷ்மி நாராயணர், விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 17ஆம் நாள் 2/9/2024 திங்கட்கிழமை அன்றைய தினம் சோமவார அமாவாசை. இந்த சோமவாரத்தில் எப்பயுமே திங்கட்கிழமையில் அமாவாசை வந்ததுன்னா எல்லாரும் அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணணும். அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. எப்போ பண்ணணும்? அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள், சூரிய உதயம் வரத்துக்கு முன்னால் தான் பண்ணிடணும். அனைவரும் உங்களது அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் கோவிலோ, அம்மன் கோவிலோ, சிவபெருமான் கோவிலோ, எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலில் அரச மரமானது நிச்சயமாக இருக்கும். அந்த அரச மரத்துக்கு கீழே விநாயகர் ஒருத்தர் எப்பயுமே உட்காந்துருப்பார். அந்த விநாயகர் பெருமானுக்கு புஷ்பத்தை போட்டுட்டு ஒரு தீபாராதனை பண்ணிட்டு அவர் இடத்துலேருந்து பிரதட்சணத்தை பண்ணுங்க. அதாவது அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு, அதாவது குளித்து விட்டு, இந்த அரச மரத்தை எத்தனை பிரதட்சணம் பண்ணணும்? 27, 54, 108 இதான் கணக்கு. அந்த மரத்தை பிரதட்சணம் பண்ணுறது. இதை பிரதட்சணம் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது அறிவியல் ரீதியாக அதிகாலையில் சுபக்கதிர்களானது ஒவ்வொரு விருட்சத்திலும் நிறைய ஏகப்பட்டதாக இருக்கும். அப்போ இந்த பிரதட்சணம் பண்ணும்போது என்ன ஆகுது? எதுக்கு 27, 54, 108 அப்படின்னு சொல்கிறோம்? எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பிரதட்சணம் பண்ணுறோமோ அந்த சுபக்கதிர்களானது நம்மளது உடம்புல மேலே சரீரத்தில் படும். அப்போ அந்த சரீரத்தில் படும்பொழுது நம்மளுடைய உடலில் தோல் வியாதிகள் ஏதாவது இருந்தாலும் சரி, மன அமைதியானது கிடைக்கும். படிக்கக்கூடிய பசங்களுக்கு புத்தியானது ரொம்பவும் பிரமாதமாக இருந்து படிப்பில் முதல் மாணவனாகவோ முதல் மாணவியாகவோ நிச்சயமாக வருவார்கள். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள்லாம் உடனடியாக தீரும். அதேபோல் வியாபாரத்தில் நல்ல பிரமாதமான ஒரு வருமானத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, விவாகமாகி திருமணமாகி
தம்பதிகள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னுட்டு இருக்கிறவா தம்பதிகளாக சேர்ந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து 108 முறை பிரதட்சணம் வரணும். இந்த அமாவாசையில் சோமவார அமாவாசை வருது பார்த்தீங்களா, திங்கக்கிழமை, அதில் வந்து இந்த பிரதட்சணத்தை வந்து 108 ஆரம்பித்து ஒவ்வொரு சோமவாரமும், அதாவது 11 சோமவாரம் அந்த அரச மரத்தை வந்து 2 பேரும் தம்பதிகளாக வந்து அதிகாலையில் பிரதட்சணம் பண்ணணும். இதே 108 பண்ணணும். அப்படி பண்ண என்னன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தம்பதிகள், அதாவது கணவன் மனைவி இருக்காங்கன்னா மனைவியினுடைய கர்ப்பப்பையில் ஏதேனும் கோளாறுகள் இருக்குமே ஆனால் அந்த கோளாறுகள் வந்து இந்த சுபக்கதிர்கள் வந்து உள்ளே போய் அதை சுத்தப்படுத்தி அவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டாவதற்கான முழு வழியானது தாராளமாக கிடைக்கும். இது உடனே கிடைக்குமான்ட்டு கேட்காதீங்க. வாவா ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து கிடைக்கும். டாக்டர்லாம் கை விட்டுருப்பா, உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருப்பா, உங்களுக்கு இப்போ அப்படியே வந்து தங்கினாலும் தங்காதுன்னு சொல்லுவா. இதை பிரதட்சணம் பண்ணிவிட்டு இந்த ஒரு சோமவாரம் பண்ணிவிட்டு அப்புறம் 11 சோமவாரம் வரிசையாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஆனால் விரதம் இருக்கணும். அந்த 11வது சோமவாரம் முடிச்சுட்டு தான் 2 பேரும் தம்பதிகள் இருவரும் அன்னைக்கு ஒன்று சேரணும். அப்படி செஞ்சோம்னா புத்திரபாக்கியம் சத்துத்தான பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இதை வந்து நம்ம வந்து கணக்கு எப்படி எடுத்துக்கிறது, வரல எண்ணப்படாது. ஒன்றை கையில் 27 புஷ்பம், 54 புஷ்பம், 108 புஷ்பம் எடுத்துட்டு போங்க. இல்லைனாக்கா வாழைப்பழம் எடுத்துட்டு போங்க. அப்படியும் இல்லைன்னா பெரிய கல்கண்டு, அந்த கல்கண்டு எடுத்துட்டு போங்க. முந்திரி பருப்பு எடுத்துட்டு போங்க. திராட்சை, உலர்ந்த திராட்சை எடுத்துட்டு போங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சது கொய்யாப்பழம், விநாயகர் பெருமானுக்கு. அந்த கொய்யா பழத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதை வச்சுட்டு பிரதட்சணம் பண்ணுங்க. இது கணக்கு. ஒவ்வொரு சுத்தம் ஆனவொன்னா அங்கங்கே வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த கொய்யாப்பழமாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், அங்கே யார் எல்லாம் பக்தர்கள்லாம் வந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் ஆளுகா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை வந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க. ஆக இந்த சோமவார அரசமர பிரதட்சண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை அனைவரும் முழுவதுமாக பார்த்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சுபம் அஸ்து.